இன்றைய பதிவில் திருமூலர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம். பாடல். மூலநாடி முகுட்டரை உச்சியில், 4 வாசல் நடுவே சிவாலயம், மேலை வாசல் வெளியுற கண்டபின், காலன் வாசல் கனவிலும் இல்லையே அப்படின்னு இப்பாடலில் இருக்குது. இதற்கான விளக்கத்தை பார்ப்போம். விளக்கம். மூல நாடி என்பது 72,000 நாடிகளையும் நடத்தும் முக்கியமான நாடியாகும். இதன் பெயர்தான் சுழுமுனை என்பார்கள். இதன் முகட்டிலே உச்சியிலே உள்ள அறை என்பது கபால உச்சியில் இருக்கின்ற பிரம்மரந்திரம் என்ற ஒரு நுட்பம். அவ்விடம் 4 புறமும் கொண்ட சிவாலயம் அமைந்துள்ளது. அங்கே மேல்வாசலில் மனம் ஒன்றிவிட்டால் சச்சிதானந்தம், சத் சித் ஆனந்தம் என்ற பெருவெளியை காணலாம். இந்த பெருவெளியை நம்ம சச்சிதானந்தம் அந்த பெருவெளியை கண்டிட்டோம்னா இன்பமயமாக இருக்கும். பெரும் ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தமாக இருக்கும். அப்படி கண்டு விட்டோம்னா மரணமில்லா பெருவாழ்வு எய்தலாங்கிறாங்க. காலனுடைய வாசல் திறக்காது. நம்ம கனவில் கூட மரணம் என்னும் அனுபவமே இருக்காது அப்படிங்கிறத திருமூலர் சித்தர் சொல்கிறாரு. வள்ளல் பெருமான் இதை இன்னும் ஈஸியாக சொல்லியிருப்பார். வரும் பதிவுகளில் வள்ளல் பெருமான் பாடல்களையும் பார்ப்போம். இந்த திருமூலர் சித்தர் மூல நாடியை பற்றி சொல்லியிருக்கார்ல இந்த பாடலில். மூல நாடி என்பது 72,000 நாடிகளையும் நடத்தும் சுழுமுனை, அதுதான் மூல நாடி அப்படின்னு சொல்கிறாரு திருமூலர் சித்தர். அந்த 72,000 நாடிகளில் முக்கியமான நாடி எதுன்னு பார்த்திங்கன்னா 10 நாடிகள் ஆகும். அந்த 10 நாடிகள் என்னென்ன, அது என்னென்ன வேலை பண்ணுதுங்கிறத நம்ம பார்ப்போம். நம் உடலில் 72,000 நாடிகள் ஓடினாலும் அவற்றுள் 10 நாடிகள் தான் மிக முக்கியமானவை. அவை: 1 இடைகளை, 2 பிங்களை, 3 சுழுமுனை, 4 சிகுவை, 5 புருடன், 6 காந்தாரி, 7 அத்தி, 8 அலம்புடை, 9 சங்கினி, 10 குகு என்பனவாகும். முதலில் இடைக்கலை. மூக்கின் இடப்பக்கத்தில் நடக்கும் மூச்சு இடைக்கலை என அழைக்கப்படும். இதனை சந்திரநாடி என்றும் கூறுவர். இரண்டாவதாக பார்ப்போம். பிங்களை. மூக்கின் வலப்பக்கத்தில் நடக்கும் மூச்சு பிங்களை என அழைக்கப்படும். இதனை சூரிய நாடி என்றும் சிவன் நாடி என்றும் கூறுவர். மூன்றாவதாக பார்ப்போம். மூன்றாவதாக சுழுமுனை. இது மூலாதாரம், மலவாய், அதாவது தெரியுதுல ஆசனவாய் முதல் தலையிலுள்ள பிரம்ம கபாலம் வரையில் திரிந்து கொண்டிருக்கும். இந்த நாடியைத்தான் திருமூலர் மூலநாடி என தம் பாடலில் குறிப்பிட்டுள்ளார். 4 சிகுவை. இந்நாடி மூலாதாரத்தில் தொடங்கி உள்நாக்கிலே நின்று அன்னத்தை விழுங்கச் செய்யும். நம்ம உணவு சாப்பிட்றோம்ல, அதை விழுங்க செய்கிறது இந்த நாடி தான். 5வது நாடியாக புருடன், வலக்கண் நரம்பு. இந்த நாடி மூலாதாரத்தில் தொடங்கி வலது கண் வரை நிற்கும். 6வது நாடியாக காந்தாரி, இடக்கண் நரம்பு. இந்த நாடி மூலாதாரத்தில் தொடங்கி இடது கண் வரை நிற்கும். அடுத்து 7வது நாடியாக அத்தி. இந்த நாடி மூலாதாரம் தொடங்கி வலது காது வரை நிற்கும். 8வது நாடியாக அலம்புடை. இந்த நாடி மூலாதாரம் தொடங்கி இடது காது வரை நிற்கும். 9வது நாடியாக சங்கினி. இது மூலாதாரம் முதல் கருவாய் ஆண் பெண் இனக்குறி வரை நிற்கும். 10வது நாடியாக குகு. இது மலவாய் வரை நிற்கும். இவற்றையெல்லாம் ஆழ்நிலை தியானத்தின் மூலம் சித்தர்கள் கண்டறிந்தவையாகும். 72,000 நாடிகளில் 10 நாடிகள் முக்கியமான நாடி என திருமூலர் சித்தர் இதை கூறுகிறார். நாளைய பதிவில் வேற ஒரு சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வளமுடன்.